இந்த காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த இடத்துல உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. கேட்க போகிற செய்தியை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அடியாளை மறைத்து உம்மை வெளிப்படுத்தி காண்பியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். இந்த காலை வேளையிலே நான் பேசும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு சமாதானம், விசுவாசம். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் சமாதானமே இல்லை. ஏன்னா இதில் அநேக காரியம் இருக்குது. ஏன்னு சமாதானம் இல்லை? சில வீட்டுகளில் வியாதி பிரச்சனை, சில குடும்பங்களில் கடன் பிரச்சனை. இதனால் அநேக குடும்பங்கள் சமாதானத்திலேருந்து தவிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு நிகழ்ச்சியை நமக்கு எடுத்து காட்டுறாரு. என்னென்னா, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை பற்றி அநேகர் அறிஞ்சிருப்பீங்க. ஆண்டவர் அந்த ஸ்திரிக்கு அற்புதமான விடுதலையை கொடுத்தாரு. தீராத வியாதியினால், பல கஷ்டத்தினால, பல பணத்தை செலவழித்து கூட அந்த மகளுக்கு சரியான சுகம் கிடைக்கல. அப்பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல ஊழியம் செய்ய வராரு. கூட சீஷர்களும் வர்றாங்க. அப்போ ஆண்டவர் எப்படியாவது நம்ம ஆண்டவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டு நம்ம சுகமாக ஏறணும்னு சொல்லி அந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு வர்றாங்க. அதை நம்ம பைபிளில் வாசித்துருக்கோம், அநேகருக்கு தெரியும். அதே மாதிரி 12 வருஷமாக வியாதியில் அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை போய் தொடுறா. தொட்ட உடனே அந்த உதிரத்தின் ஊரல் நின்று போயிடுச்சு. 12 வருஷமாக பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அது மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சிறுமி 15 வருடமாக தீராத வியாதினால் கஷ்டப்படுறா. எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் ட்ரீட்மெண்ட் பண்ண, சொந்த பணத்தை விற்றும் சுகமே கிடைக்கல, நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ட்ரீட்மெண்ட் பண்ண பணமே இல்லாமல் போன ஒரு சூழ்நிலை. அந்த வியாதி என்னென்னா, நம்ம 2 காலில் ஒரு கால் ஒரு 2 இன்ச்சு கம்மியாக வளர்ச்சி இருக்குது அந்த 15 வயசு சிறுமிக்கு. அப்போ இது எப்படி சுகமாகும்? நம்ம எவ்வளோ வேதனைப்பட்டு எவ்வளோ பணத்தை செலவழித்தோம், ஒன்றுமே சுகம் கிடைக்கலன்னு சொல்லி அந்த தாயும் மகளும் ரொம்ப விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க. அப்போ கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் அந்த அவருடைய ஜெபத்தை கேட்குறாரு. கேட்டு நம்ம பெரும்பாலும் ஊழியக்காரங்களை தேடி போவோம். அவங்ககிட்ட போனால் சுகம் கிடைக்கும், இவங்ககிட்ட போனால் சுகம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளே இருக்கிற இடத்துல ஜெபிச்சா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்குறாரு. நம்ம அங்கே போகணும், இங்கே போகணும், அந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும்னு நினைக்க வேணாம். நம்ம எங்கே இருக்கிறோமோ அதே இடத்துல நின்று ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு அதே மாதிரி இந்த தாயும் மகளும் ஜெபிக்கிறாங்க. என்ன ஆச்சரியம்னா, அவங்களுடைய கண்ணீர் நிறைந்த அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தாரு. 2 காலும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இது ஒரு நடந்த நிகழ்ச்சி ஒன்று. அற்புதமாக 2 காலும் ஒரே மாதிரி ஆகும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அதை நினச்சி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம மருத்துவரால் முடியாத கூட ஆண்டவர் அற்புதமாக சுகத்தை கொடுக்குறாரு. யார் ஜெபித்தாலும் என்ன, அந்த ஏழை தாயார் ஜெபித்தாங்க, நீங்கள் ஜெபித்தாலும் அற்புதம் செய்வார் இயேசு. ஆனால் என்னென்னா விசுவாசம் வேணும். நம்ம சும்மா சாதாரணமாக ஜெபிச்சுட்டு நம்ம ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கலன்னு நம்ம நினைக்கக்கூடாது. விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஜெப வேளையில் இயேசுவோட பெயரை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். முழு மனதோடு அவருக்கு அப்போது கட்டாயம் நமக்கு பதில் செய்வார். நம்ம ஆண்டவர் உங்களுக்கு என்ன வேணும் விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும். அற்புதத்தை நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிற ஆண்டவர். விசுவாசத்தோடு கத்திரத்தில் நம்ம கேட்கணும். ஏன்னா கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அது மாதிரி லூக்கா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலேயும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த ஜெபம் பண்ணும்போது இன்ன ஜாதி, இன்ன வேதம், குடும்ப பின்னணின்லாம் நம்ம நினைக்கவே வேண்டியதில்லை. ஆண்டவர் அதெல்லாம் நம்மளை பார்க்க மாட்டார். நீங்கள் உண்மையான விசுவாசத்தோடு கேட்குறாங்களான்னு தான் ஆண்டவர் பார்ப்பார், அற்புதம் செய்வார். எனவே விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் நம்ம கேட்போம். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில்
அற்புதம் நடக்கும் என்பதை நம்ம யாவரும் புரிந்து கொள்ளலாம். மற்றவங்க பாவத்தை நம்முடைய பாவமாக நம்ம ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று பரலோகத்தின் கதவை தட்டினால் கர்த்தர் கட்டாயம் பதில் தருவார். உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்காக, உங்களோடு வேலை செய்கிறவங்களுக்காக, உங்கள் சிநேகிதர்களுக்காக, இன்றும் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறவங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கணும். அப்போ அற்புதம் நடக்கும். நம்பிக்கை வேணும். ஆண்டவர்கிட்ட நம்ம அதிகமாக நம்பணும். இந்த காரியத்துக்கு நம்ம ஜெபிச்சிருக்கோம், நிச்சயம் பதில் கிடைக்குன்றதை நம்ம உறுதியாக நம்பணும். ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். முடிஞ்சால் உபவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுப்பாரு. எந்த ஜெபத்துக்கும் நம்ம பதில் இல்லையே, இவ்வளோ நாளாக நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், பதிலே கிடைக்கலேன்னு சொல்லி கவலைப்படவே வேண்டியதில்லை. 12 வருஷம் பெரும்பாடுள்ள சிறிய தொட்ட ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாரு. நிச்சயம் பதில் கொடுப்பாரு. அதே மாதிரி 15 வருஷமாக அந்த கால் வளர்ச்சி இல்லாத அந்த சிறுமியை ஆண்டவர் தொட்டு அற்புதமாக சுகத்தை கொடுத்தாரு. இது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிற தேவன். அவரை ஒரு நாள் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டார், கேட்காம போக மாட்டார், நம்மளை புறம்பே தள்ள மாட்டார், அற்புதங்களை செய்வார், நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். நம்ம உலக பிரகாரமாக போய்கிட்டு நம்ம அங்கே இந்து கோயில் போகணும், சாமி கும்பிடணும், நம்ம பரம்பரையாக இந்துவாக இருக்கோம், நம்ம அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், அப்படியெல்லாம் போகக்கூடாது. உண்மையான தேவன் யாருன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆண்டவரை விட்டு நம்ம விலகவே கூடாது. கண்டிப்பாக ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. நம்மளுக்கு மட்டும் ஜெபிச்சா மட்டும் போதாது. நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு, நம்மளை விரோதிக்கிறவங்களுக்கு, நம்மளை பகைக்கிறவங்களுக்கு, இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருப்பாங்க, அவங்கள மன்னிக்கவே முடியாது. எப்படி இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் நம்ம நினைக்கவே கூடாது. ஆண்டவர் நம்மளை மன்னிக்க சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக மன்னிக்கணும். அவங்ககிட்ட போய் முடிஞ்சால் மன்னிப்பு கேட்கலாம். இல்லை நம்மளாக போய் நம்மளை வெறுத்து ஆண்டவர் அவளோடு பேசணும், பேசாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் இதெல்லாம் பார்க்குறாரு. அற்புதம் செய்வார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு குணமாக்குகிற தேவன் அப்படின்ற தலைப்பில் அவங்க ரொம்ப அழகாக பேசினாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் பலியானது எதற்காக அப்படின்னா, 1 பேதுருவில் நம்ம படிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களை கழுவினது மாத்திரமல்ல, அவருடைய இரத்தத்தினால நமக்கு ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனத்தில் 24ஆம் வசனத்தில் தான் அவங்க ரொம்ப அழகாக பேசினாங்க. பலி என்ற தலைப்பில் நம்ம இந்த அதிகாலை தியானம் நடக்குது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல வியாதியும் சுமந்திருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அப்படின்ற அந்த சென்டென்ஸோடு அந்த வசனம் முடிஞ்சிருக்கலாம். ஆனால் அதில் போனஸாக அதில் ஒன்று எழுதியிருக்கு, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. ஆமென். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஏற்பட்ட காயத்தினால், தழும்புகளினால் நான் என்ன செய்யிட்டேன்? குணமான். தழும்புனா என்ன? தழும்புனா காயங்களுக்கு ஆறின பிறகு, ஒரு காயம் ஆறின பிறகு ஏற்பட்ட அதான் தழும்புன்னு சொல்கிறோம். அந்த தழும்புகள், அந்த தழும்பு மாறுமா? மாறாது. ஆனால் அந்த தழும்பு உங்கள் வியாதியை மாற்றக்கூடிய வல்லமை உடையது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். எப்படி தழும்பு மாறாதது உறுதியானதோ, தழும்பு மாற்ற முடியாததோ, அதே உறுதி நிச்சயம் உங்களை குணமாக்கவும் முடியும். அல்லேலூயா. ஆமென். தழும்பு மாற்ற முடியாது, ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் தழும்பே இல்லாமல் வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால்.
ஆமென். நீங்கள் சுகமாக வாழ முடியும்னா அது இயேசு. மாத்திரையினால் அல்ல, மருந்தினால் அல்ல. முதல்ல உங்களுக்கு இருக்கிற பயத்தை நீங்கள் மாற்றணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன், சுகமாக குடியிருக்கிறேன், சுகமாக வாழ்கிறேன், என்னுடைய சரீரத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து போனாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் பலவீனப்பட்டவன் ஒருத்தனும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இந்த கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன், ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் வேலை செய்கிறோமே, நடக்கிறோமே, அங்கே போகிறோமே, இங்கே போகிறோமே, என்னுடைய பணியை செய்ய போகிறோமே, சரீரத்தில் அது வந்துருமா இது வந்துருமா, எது குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் அறிக்கை பண்ணணும், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை நீர் சிலுவையில் சுமந்திருக்கிறீர். ஆமென். இதை நம்ம விசுவாசிப்போம். எதை? என் பாவத்தை ஆண்டவர் கழுவிட்டார், என் பாவத்தை ஆண்டவர் என்ன செய்யிட்டார். ஆனால் அவருடைய தழும்புகளால் குணமாகிறன்றதை நம்புறதுக்கு யோசனையாக இருக்குது. ஏன்னா முதல்ல நமக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது என்ன தெரியுமா? டாக்டர் தான் ஞாபகம் வருவார். இங்கே போகலாமா அங்கே போகலாமா, அப்படி தான் நமக்கு மைண்ட் செட் ஆகும். அவருடைய தழும்புகளை நான் சுகமாயிட்டேன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் காயப்பட்ட தழும்புகளினால நான் சுகமானேன். ஆமென். ஆமாம். இந்த காலை வேளையிலே சுகத்தை குறித்து பேசினார்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக இருக்கிறார். எதற்காகனா நீங்களும் நானும் காயமில்லாமல் சுகமாய் வாழ்வதற்கு, தழும்பில்லாமல் வாழ்வதற்கு. அல்லேலூயா. அவருடைய சரீரம் முழுவதும் காயம் இருந்துச்சா? அவருடைய சரீரம் முழுவதும் காயம், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவருடைய சரீரம் முழுவதும் காயம். ஏன் தெரியுமா? நீங்கள் சரீரம் முழுவதும் பழுதில்லாமல் தழும்பில்லாமல் நீங்கள் வாழணும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து சரீரம் முழுவதும் காயப்பட்டார். அல்லேலூயா. அவர் உடல் முழுவதும் காயப்பட்ட தழும்புகள் எதற்காக? நீங்கள் நானும் சுகமாய் வாழ்வதற்கு. ஆமென். ஆமாம். நீங்களும் நானும் கத்தி படாமல் வாழ்கிறதுக்கு, நீங்களும் நாமும் ரத்தம் சிந்தாமல் வாழ்கிறதுக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அவருடைய காயங்கள் தழும்புகளினால் நீங்கள் நானும் குணமாயிருக்கிறோம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இது விசுவாசித்தா நீங்கள் மருந்து இல்லாமல் வாழ முடியும், சுகமாக வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்படியே பலவீனம் வந்தால் கூட நீங்கள் அறிக்கை பண்ணணும், இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். இதை கேட்குற இதை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை குணமாக்க முடியும். உங்கள் பிரச்சனை, உங்களுடைய பலவீனம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் யாருக்கு பலவீனம் இருந்தாலும் சரி, என்ன வியாதி இருந்தாலும் சரி, இயேசுவால் சுகமாக்க முடியும். ஆண்டவர் இயேசுவால் குணமாக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருடைய வல்லமையான கரம் உங்களுக்கு அற்புதத்தை செய். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த காலை வேளையில் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கினீர். உம்முடைய காயப்பட்ட தழும்புகள் எங்களை ஆண்டவரே சரீரப்பிரகாரம் மாத்திரமல்ல, எங்களை ஆவி ஆத்துமா சரீரத்திலும் காயங்களை ஆண்டவரே குணமாக்கி கழுவுகிறது. வெளிப்புறமாக எங்கள் சரீரத்தை குணமாக்குகிறது. நாங்கள் ஆரோக்கியமாய் வாழ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்காய் பலியானீர். ஆண்டவரே பிதாவாகிய தேவன் குமாரனாய் இயேசுவை நொறுக்கினீர். காரணம் எங்களுக்காக, ஆண்டவரே எங்கள் சுக வாழ்வுக்காக. ஆண்டவரே உமக்கு பார்க்கக்கூடாத ரூபம் இருந்தது, அவ்வளவு காயங்கள். காரணம் நாங்கள் சுகமாய் வாழ்வதற்கு, எங்கள் பிள்ளைகள் சுகமாய் வாழ்வதற்கு, ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அந்த இரத்தத்துக்காக, பலியான இரத்தத்துக்காக, தழும்புகள் ஏற்பட்டிருக்கிற ஆண்டவரே சரீரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இப்போதும் நீர் எங்களை குணமாக்க வல்லவர், சுகமாக்க வல்லவர். கேன்சர் வியாதியிலிருந்து சுகமாக்க வல்லவர். ஓ ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியிலிருந்து குணமாக்க வல்லவர். இதய பலவீனத்திலிருந்து குணமாக்க வல்லவர். கை கால் வேதனையிலிருந்து குணமாக்க வல்லவர். ஆஸ்மா வியாதியிலிருந்து குணமாக்க வல்லவர். தேவையில்லாத கட்டியிலிருந்து விடுதலையாக்கி குணமாக்க வல்லவர். ஆண்டவரே, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இந்த காலைவெளியில் சுகமாக்கிற வல்லமை இறங்குவதாக, ஜீவன் இறங்குவதாக. வேதம் சொல்லுகிறது, நீர் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன், நீர் ஜீவன் தரும்படி வந்தேன்.
உம்முடைய ஜீவன் ஒவ்வொரு சரீரத்திலும் பாயட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவன் பாயட்டும். அற்புத சுகம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.